எங்க ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பா. இப்ப கையில ஒருத்தர் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு கவர்ல வச்சுட்டு இருப்பாரு. அந்த கவர்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டியா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணும் பார்த்துருவா. அவர்கிட்ட போயிட்டு, என்ன நீங்க பைத்தியமா, உங்களோட கவர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றா பாருங்க, வாய் ஃபுல்லா பழம் தான் இருக்கு அப்படின்ட்டு திட்டுவா. பார்த்தா இப்ப இவங்க 2 பேருமே லவர்ஸ் தான். ஏன் லவர் நான் வச்சிருக்க ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தலைமையிலேயே ஆப்ல தூக்கி அடிப்பாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருப்பாளா, பார்க்ல வந்து இன்னொரு பொண்ணு அப்படியே பயத்தோட நடந்து போற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஓடி போயிடு, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு தான் அந்த வழியை பிளாக் பண்ணிருப்பா. இப்ப அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. அந்த துரத்திட்டு வந்தார்ல ஒரு ஆளு, அவர் வந்து இந்த பொண்ணை பிடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு FBI ஏஜென்ட் தான். முன்னாடி ஓடி போன பொண்ணு வந்து ஒரு கிரிமினல் தான். அந்த கிரிமினலை தான் துரத்திட்டு வந்திருப்பாரு. ஆனா இவன் என்னமோ நல்லது பண்றேன் அப்படின்ற பேர்ல கிரிமினலை தப்பிக்க வச்சுட்டா. அதனால மறுபடியும் இந்த பக்கமும் அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரா, கார் வந்து இடிக்கிற மாதிரி வரும். நம்ம காலையில இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்றோம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அது தப்பாவே தான் போய் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற சாத்தா வந்து ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஆனா உள்ள இருக்கிற ஒரு தேவதை வந்து ஹெல்ப் பண்ணு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்க ஆபத்துல இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த பொண்ணும் போயிட்டு அவரை தள்ளி விட்டு இவ போய் காருக்கு முன்னாடி நின்று இருப்பா. பார்த்தா இப்ப ஷூட்டிங் தான் நடக்குது. எல்லாருமே திட்டுறாங்க. இந்த ஆக்டர்ஸ் கூட பயங்கரமா திட்டுறாங்க. நாங்க காலையில இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல ஷூட் பண்றதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கணும், இந்த மாதிரி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டியா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த நடிச்சிட்டு இருந்தார்ல ஹீரோ, அவரும் வந்து திட்டிட்டு இருப்பாரு. பார்த்தா உண்மையாவே அவளை திட்டுற அந்த ஒரு ஆர்வத்துல பின்னாடி வண்டி வரத்தை கவனிச்சிருக்க மாட்டாரு, வண்டி வந்து இடிச்சிரும். எல்லாருக்குமே இந்த பொண்ணு வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு தான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது எல்லாமே தப்பு தப்பா தான் முடியுது.